நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருட்டு தொடர்பாக எழுந்த புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஊடகத்தில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் கிட்னி திருட்டு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன். முழு விவரம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகள் விசைத்தறி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 1,00,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக 1,00,000 தொழிலாளர்களும் இங்கே பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த பணிபுரியும் விசைத்தறி தொழிலாளர்கள் பெரும்பாலும் ஆடம்பரங்களுக்கு அடிமையாகி தங்கள் ஆடம்பரங்களுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை. இதற்காக மைக்ரோ பைனான்ஸ் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் அதிகமாக கடன் வாங்குகிறாங்க. அதை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில் தங்கள் உடல் உறுப்புகளை விற்கும் அளவுக்கு துணிகிறாங்க. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சன் தொலைக்காட்சி செய்தி மூலமாக ஒரு கிட்னி சிறுநீரகம் விற்பனையை வெட்ட வெளிச்சமாக்கி அப்பொழுது வழக்கு தொடரப்பட்டு ஹைதராபாத் மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய தரகர்களை கைது செய்து விசாரணை நடைபெற்றது. இதனையடுத்து உச்சநீதிமன்றம் பலத்த கட்டுப்பாடுகளுக்கு இடையே உடல் உறுப்புகளை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்திருந்தது. ஆனால் இவற்றை எல்லாம் மறைக்கும் வகையில் கடந்த வருடம் பள்ளிப்பாளையத்திலேயே ஒரு மளிகை கடைக்காரர் மூலம் சிறுநீரக விற்பனை நடைபெற்றது தெரிய வந்தது. இது குறித்தும் பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் சிறுநீரக விற்பனை தலை தூக்கியுள்ளது. இது குறித்து 2 தினங்களாக ஊடகங்கள் வழியாகவும் சமூக வலைதளங்களிலும் சிறுநீரக விற்பனை குறித்து பரப்பப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் முன்னடியாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஒரு மருத்துவ குழுவினரை பள்ளிப்பாளையம் பகுதியில் விசாரணைக்காக அனுப்பி வைத்தனர். அந்த விசாரணை அதிகாரிகள் இன்று காலை முதல் பள்ளிப்பாளையம் மருத்துவமனை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் சிறுநீரக விற்பனைக்கு முக்கிய தரகராக செயல்படுவது ஆலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பது தெரிய வந்ததை அடுத்து ஆனந்தன் வீடுகளில் போய் சோதனை செய்த பொழுது அவர் வீடு பூட்டப்பட்டிருந்ததன் காரணமாக அருகில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணைக்கு பிறகு அவர் தற்போது தலைமறைவாகியுள்ளதால் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் தற்பொழுது ஒரு புகார் மனு வழங்கியுள்ளார். அந்த புகார் மனுவில் 2 தினங்களாக சமூக வலைத்தளங்களில் சிறுநீரக விற்பனை நடைபெறுவதாக விளம்பரங்கள் வெளிவருவதால் அதனை உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு புகார் தெரிவித்ததன் பேரில் பள்ளிப்பாளையம் போலீசார் இது குறித்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் பள்ளிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.